இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்னன்றத பார்க்கலாம். இப்போ சிஎஸ்எஸ்ல இருக்கிறதுலே 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் 2 டாபிக் தான். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அதுக்கப்புறம் கிரிட். இந்த 2 டாபிக் இல்லாம நம்மளால ஒரு வெப் பேஜ ரெஸ்பான்சிவா மாத்த முடியாது. இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்னன்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு இப்போ ஒரு வெப் பேஜ்ல எடுத்தோம்னா, அதோட லேஅவுட்ஸ்லாம் எப்படி இருக்கணும்? ரெஸ்பான்சிவா பண்ணா எப்படிலாம் மாறணும்? அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுறது தான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்புறம் கிரிட்ன்னுவாங்க. இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஐட்டம்ஸ வெப் பேஜ்ல இருக்கிற ஐட்டம்ஸ ரோஸ் இல்லைன்னா காலம்ஸாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்கும் கிரிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல இப்ப இருக்கிற ஐட்டம்ஸ ரோவா மாத்த முடியும். இல்லைன்னா காலமா மாத்த முடியும். இதே நம்ம கிரிட்டுக்கு போனோம்னா, நம்மளால ரோவாவும் மாத்த முடியும். இல்ல காலமா 2மே இப்போ போத் ரோஸ் அண்ட் காலம்ஸ் 2மே ஒரே நேரத்துல நம்மளால மாத்திக்க முடியும். நம்மளோட ஐட்டம்ஸ. இப்போ இதுதான் காமனா இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்னன்றத சொல்றேன். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல 2 இருக்கு. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர் ஒண்ணு இருக்கு. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஐட்டம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர்ன்றது பேரண்ட்ஸ் மாரி. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஐட்டம்ன்றது அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ். அதுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் தான் சைல்டு மாரி. கண்டெய்னர், ஐட்டம்ஸ் 2 இருக்கு. அது 2மே என்னன்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே இருக்கு கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர்ஸ் உள்ள இருக்கிற இதுதான். கண்டெய்னர்ஸ் உள்ள ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ் டைரக்ஷன். கண்டெய்னர்ல உள்ள ப்ராப்பர்ட்டீஸ் இதெல்லாம். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன், அதுக்கப்புறமா ஃப்ளக்ஸ் வேவ், ஃப்ளக்ஸ் ஃப்ளோ, ஜஸ்டிஃபை கன்டென்ட், அலைன் ஐட்டம், அலைன் கன்டென்ட். இத வச்சு தான் நம்ம கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஸ்டைல் பண்ண போறோம். வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் இமேஜ்லாம் எடுத்துட்டு எம்ப்டி பண்ணிட்டேன். லைவ் சர்வர் ஆன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேரண்ட் டிவ் இதுதான். ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் இருக்கு நேம் வச்சுக்கிறேன். ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். இது வந்து பேரண்ட். இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சைல்டு. பார்த்தீங்கன்னா 3 டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன் நான். எக்ஸாம்பிள் 1, 2, 3 இந்த மாதிரி. இதுக்கு 1, 2, 3. இது வந்து பேரண்ட். இந்த பேரண்ட் டிவ்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சைல்டு. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டென்ட் என்னன்னா ஐட்டம்னா என்னன்னு சொல்லி இதை ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஐட்டம் தான் நான் ஸ்டைல் பண்ணுறேன். முதல்ல உள்ள இருக்க டிவ்வுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். டிவ் அதுக்குள்ள இருக்கிறதுக்கு வெத் வந்து ஒரு 100% 100 பிக்சல் கொடுக்குறேன். ஹைட்டும் அதே மாதிரி ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஒரு பிஜி கலர் வந்து ஒயிட்டே இருக்கும். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 பிக்சல் இருக்கும். இது வந்து 100 தேவையில்ல, 50-50 வச்சுக்கலாம். சின்ன சர்வ் பாக்ஸு. மார்ஜின் வந்து ஒரு 10 பிக்சல் வைக்கிறேன். அப்புறமா டெஸ்ட் ஐட்டம் சென்டர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது. நம்ம உள்ள இருக்கிற டிவோட சைல்டுக்கெல்லாம் நம்ம ஸ்டைல் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பேரண்ட்டுக்கு போகலாம். இப்போ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. இது ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ப்ளூ. இதுலேயும் ஒரு மார்ஜின் ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். பேடிங் எடுத்துக்கலாம். பேடிங் ஒரு 10 பிக்சல் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து சுற்றி இருக்கிறது பேரண்ட், இதுக்குள்ளே இருக்கிறது சைல்டு. இந்த சைல்டை நம்ம ஃப்ளெக்ஸ் வச்சு ஸ்டைல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்.
பார்த்தீங்கன்னா, இப்போ காலம் வந்தது ரோவா மாறிடுச்சு. எப்பவுமே டிஃபால்ட்டா ரோவா தான் இருக்கும். ஃப்ளெக்ஸ்ன்னு யூஸ் பண்ண முடியாது, ரோவா தான் இருக்கும். இப்போ ஃப்ளெக்ஸ்ன்னு உங்களுக்கு இப்போ டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் போலாம். நான் சொன்னதுல ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். அப்புறம் ஃப்ளெக்ஸ் வேப் அது மாரி போலாம். இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்ல என்ன இருக்குன்னா, இப்போ நம்மளோட ஃப்ளெக்ஸை எந்தெந்த டைரக்ஷன்ல கொண்டு போறோம் அப்படின்றது தான். இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். இப்போ டிஃபால்ட்டா ரோவா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து காலமா எடுத்துன்னு போறோம் அத. பார்த்தீங்கன்னா காலமா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ரோ ரிவர்ஸ், ரோ ரிவர்ஸ். அப்படியே 3, 2, 1 வரணும். பார்த்தீங்கன்னா 3, 2 இங்க இருந்தது அப்படியே இங்க 3, 2, 1. இப்போ அது வெறும் ரோவா பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்கும். ரிவர்ஸ் பண்ணோம்னா அப்படியே ஆப்போசிட்டா வந்துரும். அதே மாதிரி இப்போ காலம் ரிவர்ஸ், காலம் ரிவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 3, 2, 1 மாறிடுச்சு. இப்போ டைரக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இதுல வந்து 4 இருக்கு. ரோ, காலம், காலம் ரிவர்ஸ், ரோ ரிவர்ஸ் 4 தான் இருக்கு. அடுத்து வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளெக்ஸ் வேவ்ன்றத பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் வேவ். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு சொல்றது கரெக்டாக இருக்கும். சிக்ஸ், 7, 8, 9, 10, 11, 12. இந்த ஃப்ளெக்ஸ் வேவ்ல 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் நோ வேவ், வேவ், அதுக்கப்புறம் வேவ் ரிவர்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நோ வேவ் அப்படின்னா இப்போ இருக்கிற இடத்துலயே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெச் பண்ணோம்னா ஸ்ட்ரெச் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ்லாம் வரும். இப்படியே இப்போ மறுபடியும் இப்போ கம்ப்ரஸ் இப்போ ரெஸ்பான்சிவ் வெப் பேஜ்க்கு நம்ம மொபைல் வீக் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே சுருங்கினே வரும். ஏன்னா இது டிஃபால்ட்டா நோ வேப்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா நோ வேப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெஞ்சில் ஒரு 5 பேர் உட்கார முடியும்னா இப்போ வேற பெஞ்சே இல்லை இதில் தான் உட்காந்து ஆகணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். இப்போ ஆளுங்க அதிகம் அதிகம் அதில் இருக்கிற மெம்பர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். இது வந்து நோ வேப். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா இருக்கிறது நோ வேப். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நம்ம இடம் கம்மியாக அதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் அட்ஜஸ்ட் ஆகி வரும். இது வந்து நோ வேப்னு சொல்லுவாங்க. நோ வேப். இப்போ பார்த்தீங்கன்னா இது நோ வேப் டிஃபால்ட்டா இருக்கிறது. இதே வேப்பர் கொடுத்தோம்னா இப்போ இப்போ நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் ஆக முடியாதுன்னா அடுத்த லைன்ல வந்துடும் அது. பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ரஸ் பண்ண அங்கே இடம் இல்லைன்னா அடுத்த லைனுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வேப். இப்போ நோ வேப் முடிஞ்சிச்சு, வேப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து வேப் ரிவர்ஸ். இப்போ வேப் ரிவர்ஸ்னா இங்கே லெவல் 12 வந்து அப்படியே மேலே வந்துடும் இந்த இடத்துக்கு. வேப் ரிவர்ஸ். பார்த்தீங்கன்னா சொன்னால லெவல் 12 வந்து மேலே வந்துடும் 1, 2, 3. இங்கே கீழே வரதுக்கு பதில் ரிவர்ஸாக வரும் அப்படியே. இப்போ உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிருக்கும். இப்போ டைரக்ஷனை முடிச்சிட்டோம். டைரக்ஷன் முடிஞ்சா வேப் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ. ஃப்ளெக்ஸ் ஃப்ளோன்னு எதுவும் இல்லை. இந்த டைரக்ஷன் வேப் ரெண்டுமே கலந்தது தான் ஃப்ளெக்ஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்லே ப்ராப்பர்ட்டிக்கலாம். இப்போ பொசிஷன் அதெல்லாம் சொன்னோம்ல அது மாதிரி தான். இப்போ ஃப்ளெக்ஸ் இது கமெண்ட் பண்ணிடுறேன். இது அப்படியே ரிவர்ஸ் கூட பண்ணலாம். இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இதை வந்து காலமாக சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்க. இப்போ இருக்குங்களா இதே காலம் ரிவர்ஸ் பண்ணோம்னா லெவல் 2 அது மாதிரி வந்துடும். காலம் ரிவர்ஸ் 11 அப்படி 12 வந்துருச்சா, டிசைனிங் ஆர்டர் வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுமே ஒரே ப்ராப்பர்ட்டியில் எழுத போகிறோம் நான். அதான் ஃப்ளெக்ஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ. இதில் வந்து இங்கே என்ன ஃபஸ்ட்டு இது எழுதணும், டைரக்ஷன் எழுதணும், அதுக்கப்புறம் வேப் எழுதணும். இதில் வந்து எப்படி கொடுத்துருக்கேன், காலம் ரிவர்ஸ் கொடுத்துருக்கேன்னா இதில் காலம் ரிவர்ஸ்,
அப்புறம் இதில் வேப் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வரும். 12லேருந்து 1 இருக்கு. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ஒரே லைன்ல இருக்கிறது தான் இது ஃப்ளெக்ஸ் ஃப்ளோன்றது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்று இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் முக்கியமான கண்டென்ட். இதில் தான் நிறைய ஃபர்ஸ்ட் பிகினராக இருக்கிற சிஎஸ்எஸ்லாம் இதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன் ஐட்டம் இதெல்லாம் ரொம்ப பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் என்னன்னு சொல்லிடுறேன். வீடியோ கமெண்ட் பண்ணிடுறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட். இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல 6 இருக்கு. அது என்னன்றது சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் சென்டர் சென்டர் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு ஒன்று இருக்கு. ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ் எண்ட் ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு ஒன்று இருக்கு. அப்புறமா ஸ்பேஸ் அரவுண்டு ஸ்பேஸ் அரவுண்டு அரவுண்ட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்பேஸ் பிட்வீன் ஒன்று இருக்கு. லாஸ்ட் ஒன் ஸ்பேஸ் ஈவன்லி ஸ்பேஸ் ஈவன்லி. இப்போ இங்கே ஜஸ்டிஃபை கண்டென்ட்லேயே இப்போ கண்டென்ட் கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் இப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் ஈவன்லி. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ளெக்ஸ் எண்டு பேஸ் லைனு சென்டரு. ஆனால் இது 6 தான் இதில் இந்த 6 தான் இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல இருக்கிறது. இது என்ன கான்செப்ட்ன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட்டு 3 மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஐட்டமை சென்டரில் கொண்டு வரதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஜஸ்டிஃபை சென்டர்னு ஒரு இது இருக்கு. ஜஸ்டிஃபை சென்டர் யூஸ் பண்ணால் நான் சென்டர் கொண்டு வருவேன் ஐட்டம்ஸ். பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்கா. இதே நான் இந்த எண்டுக்கு கொண்டு வரணும்னா ஜஸ்டிஃபை எண்டுன்னு ஒன்று இருக்கு. சாரி ஃப்ளெக்ஸ் எண்டு ஃப்ளெக்ஸ் எண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் எண்டு. இதே நான் ஸ்டார்டிங் கொண்டு வரணும்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு இருக்கு. ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் இந்த இடத்துக்கு. இப்போ இந்த 3 எலமெண்ட்டை இப்போ 1 இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 3 வந்து இந்த எண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ ஸ்பேஸ் பிட்வீன் நான் கொடுப்பேன். 3த்துக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் பிரிச்சு அந்த அலைன் ஆயிரும். பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் பிட்வீன் 1 2 3 இப்போ ஸ்பேஸ் பிட்வீனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ அடுத்து இருக்கிறது ஸ்பேஸ் ஈவன்லி ஸ்பேஸ் அரௌண்ட்னு இருக்கு. ஸ்பேஸ் அரௌண்ட்னா இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற இடத்த சரிசமமா பிரிச்சு அந்த எலமெண்ட்ஸ் அலைன் பண்றது தான் ஸ்பேஸ் அரௌண்ட்னுவாங்க. ஸ்பேஸ் அரௌண்ட். இப்போ இங்க வரும் 1 அதுக்கப்புறம் 2 அலாம். இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் ஸ்பேஸ் இந்த இடத்துல ஈக்குவல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்க இங்க பாதி இங்க பாதி இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல முழுசா இந்த இடத்துல முழுசா இருக்கும் ஸ்பேஸ் ஸ்பேஸ் அரௌண்ட். ஸ்பேஸ் ஈக்குவலினா 3த்துக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் தரும். இப்போ 1ன்றது இங்க கொஞ்சம் நவுந்து வரும். இந்த மாதிரி தான் இருங்க ஈவன்லி. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஸ்பேஸ் ஈவனா இருக்கு இங்க ஸ்பேஸ் ஈவனா இருக்கு. இப்போ ஸ்பேஸ் அரௌண்டுனா இங்க பாதி இந்த இடத்துல பாதி அப்புறம் இந்த இடத்துல முழுசா இந்த இடத்துல முழுசா இருக்கும். ஸ்பேஸ் ஈவன்லினா இந்த இடத்துலயும் ஒரே ஈக்குவல் ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஈவனா இருக்கும். அதான் ஸ்பேஸ் ஈவன்லின்னு சொல்றாங்க. இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல இருக்கிறது நம்ம ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ 6 இருக்கு 6மே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம் போலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம். இந்த அலைன் ஐட்டம்லயும் அதே மாதிரி 6 இருக்கு. அது என்னன்னா அலைன் ஐட்டம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சென்டர் பேஸ் லைன் அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் எண்ட் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அலைன் ஐட்டம்க்கு கொஞ்சம் லென்த் கொடுத்து வரையிருங்க. இதுக்கு ஹைட் ஹைட் வந்து ஒரு 500 பிக்சல் வச்சுக்கிறேன். கொஞ்சம் இது பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதில் இப்போ இங்கே இருக்கிற 1 வந்து எனக்கு இந்த இடத்துல சென்டரில் வரணும்னா சென்டர் யூஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்துடும். இப்போ ஜஸ்டிஃபை இந்த டைரக்ஷனில் ரோ டைரக்ஷனில் போனால் இது வந்து காலம் டைரக்ஷனில் வரும். அதுதான் கான்செப்ட், வேறு எதுவுமே இல்லை இதில். இப்போ அதே நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட். இப்போ சென்டரில் இருக்குங்களா. இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல வரணும்னா ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுப்பேன். ஃப்ளெக்ஸ் எண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். இப்போ இதுவே எனக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கணும். அது மாதிரி
இப்போ இந்த 1 to 3 எனக்கு ஃபுல்லாமே இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ண இப்போ ஒரு பொருளை இழுத்தோம்னா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுமோ அது மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். இது அலைன் ஐட்டம்ல தான் இந்த கான்செப்ட் இருக்கு. ஸ்ட்ரெச் இது இருக்குன்னா இது வந்து ஃபுல்லாமே 1 வந்து இந்த வரையும் வரும். ஸ்ட்ரெச் சரி நம்ம இங்க வந்து ஹைட் வந்து இது பண்ணிட்டோம். ஹைட் எடுத்துடலாம் இருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 50 பிக்சல் அதனால நமக்கு வரல. இப்போ இந்த 50 பிக்சல்ன்றத நம்ம எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரெச் ஆயிரும் ஃபுல்லாமே. இந்த ஒன் இப்போ நான் வந்து 500 600 மாத்தனா 600 வரையும் வரும் இது. 600 வந்துச்சா? இப்போ அப்படியே நான் எவ்வளோ ஹைட் கொடுக்கணும் அந்த ஹைட்டுக்கு அப்படியே மேட்ச் ஆகும் அது வந்து. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 500ல இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ வந்து இதுவும் கவர் பண்ணிட்டோம் நம்ம. ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை ஃப்ளெக்ஸும் முடிஞ்சிருச்சு. ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் முடிஞ்சு அலைன் ஐட்டமும் முடிச்சிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து என்ன கான்செப்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அலைன் கண்டென்ட். அலைன் கண்டென்ட்டும் அதே மாதிரி தான். ரெண்டுத்துக்கும் சிமிலரானது தான் இதுவும். இருங்க கமெண்ட் பண்ணிடுறேன். அலைன் கண்டென்ட்டும் அதே மாதிரி தான். அலைன் கண்டென்ட். அலைன் கண்டென்ட்ல இப்போ இது ரெண்டுத்துலையும் பண்ணோம்ல அந்த கண்டென்ட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வரும் அலைன் கண்டென்ட்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த ஒரு ஒரு எலிமெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியில் பண்ணோம். அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் பண்ண போகிறோம். அதுதான் அலைன் கண்டென்ட் சொல்கிறாங்க. வேற எதுவும் இல்லை. இப்போ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ரெண்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் அலைன் ஐட்டமும் சென்டரில் வரணும்னா இந்த இடத்துல சென்டர் கொடுத்தா இந்த இடத்துல வரும் சென்டரில். ஸ்ட்ரெச் கொடுத்து பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் இருங்க. சரி இப்போ வந்து இப்போ ஃப்ளெக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வெப்பேஜ் இருக்குது. இப்போ நம்ம கற்றுக்கிற மொத்த கான்செப்டையும் இப்போ ஃப்ளெக்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டா மட்டும் உங்களுக்கு மெமரி ஆகாது. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப டீப்பாக உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃப்ளெக்ஸ் முடிச்சிட்டேன்னா இப்போ இதுலேயே ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கற்றுக்க அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃப்ளெக்ஸ் ஃப்ராகி ஃப்ளெக்ஸ் ஃப்ராகின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன கான்செப்ட்னா ஒரு தவக்கலை இருக்கும். அந்த தவக்கலை வந்து ஒரு இலை மேலே உட்கார வைக்கணும். இப்போ இங்கே இருக்குங்களா தவக்கலை இந்த இந்த இலை மேலே உட்கார வைக்கணும். இப்போ நம்ம முடிச்சோம்ல ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேமில் 24 லெவல் இருக்குது. இந்த 24 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் இருக்க கான்செப்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். இதில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வெல்கம் ஜஸ்ட் இவங்க ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஃப்ராகை இந்த இலை மேலே உட்கார வைக்கணும். நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சொல்லி கொடுத்தேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல இந்த 5 இருக்கு. ஜஸ்டிஃபை ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னா இந்த தவளை இங்கே இருக்கும். ஃப்ளெக்ஸ் எண்டுனா இந்த தவளை இந்த இடத்துக்கு வரும். சென்டர்னு யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வரும். ஃப்ளெக்ஸ் ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் அரௌண்ட்னா 2 3 ஐட்டம்ஸ் இருந்தால் தான் யூஸ் ஆகும். இது 2 ஐட்டம்ஸும் யூஸ் ஆகாது இந்த பிளேஸில் இப்போ. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃப்ளெக்ஸ் சென்டர் தான் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்டிஃபை சென்டர் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்கணும். சென்டரில் இங்கே வந்துருச்சா? இதே இங்கே வரணும்னா சென்டருக்கு பதில் ஃப்ளெக்ஸ்
எண்டு. பார்த்தீங்கன்னா லெவல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லெவல் போலாம். 24 லெவல் தான். ஈஸி தான் ரொம்ப. நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் படிக்கும்போது இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஜஸ்டிஃபை கன்டென்ட்ட வச்சு இந்த 2 டோக்கனையும் இங்க கொண்டு வரணும். இப்போ நம்ப சென்டர்ன்னு யூஸ் பண்ணாலே இந்த 2 டோக்கனும் இந்த இடத்துல மூவ் ஆயிரும். இத இங்க கிளிக் பண்ணி இங்க நம்ம சென்டர் குடுத்தாலே மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் லெவல். இப்போ இந்த 3 டோக்கனையும் கொண்டு வரதுக்கு அதே மாரி ஜஸ்டிஃபை கன்டென்ட்ட வச்சு சென்டர் வச்சு தான் வரும். சென்டர் வரல. இப்போ வந்து ஸ்பேஸ் பெட்வீன் குடுத்து பார்க்கலாம். ஸ்பேஸ் பெட்வீன் வராதுன்னு நெனைக்கிறேன். ஸ்பேஸ் அரவுண்ட் ம் ஸ்பேஸ் அரவுண்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் குடுத்தா கரெக்ட்டா வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து ஸ்பேஸ் பெட்வீன் குடுக்கலாம். இப்போ ஜஸ்டிஃபை கன்டென்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அலைன் ஐட்டம்ல இங்க இருக்கிற தகவலையும் இந்த இடத்துல வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃப்ளெக்ஸ் எண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ல இருக்கு டிஃபால்ட்டா. ஃப்ளெக்ஸ் எண்ட் கொண்டோம்னா இந்த தகவல் வந்து இந்த எண்டுக்கு வந்துரும். இங்க வந்து ஃப்ளெக்ஸ் எண்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கன்டென்ட்டும் அலைன் ஐட்டமும். இப்போலாம் லாகின் பேஜ் கிரியேட் பண்றவங்க நெறைய பேரு நியூ பிகினர்ஸ் வந்து இப்போ லாகின் பேஜ் இந்த இடத்துல சென்டர் கொண்டு வரதுக்கு ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க. எப்படி கொண்டு வரதுன்னே தெரியாத அப்படி இருப்பாங்க. இதுக்கு வந்து இப்போ ஜஸ்டிஃபை கன்டென்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபை கன்டென்ட் ஜஸ்டிஃபை கன்டென்ட்ல சென்டர் சென்டர் கொண்டு வந்தோம்னா இது வந்து ரோல வந்து சென்டரா வந்துரும். இதே அலைன்ல சென்டர் கொண்டு வந்தோம்னா இங்க மூவ் ஆயிரும். இந்த இடத்துக்கு வந்துரும். இப்போ அலைன்னா இங்க வரும். ஜஸ்டிஃபைனா இப்படி போகும். இப்படி கொண்டு வந்தா நம்ம இப்படி போலாம். இல்ல இப்படி வந்து இப்படி போலாம் சென்டருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. இப்போ அலைன் சென்டர் கொண்டு வரலாம். சென்டர் அலைன் சாரி அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னு கொடுத்துருக்கேன். ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்படிதான் ஒரு கண்டென்ட்டை இங்க இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் நம்ம. இந்த மாதிரி 24 லெவல் இருக்கு. நீங்க 24 லெவல சீக்கிரம் கம்ப்ளீட் நீங்க உங்க ஓனா ட்ரை பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதோட நான் இந்த லெவலோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட விளையாடினே இருப்பேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் அதுக்கப்புறமா ஃப்ளெக்ஸ் எண்டு. சரி போதும். நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.